Hi dear students, welcome to Time Institute. எல்லாருக்கும் 3 மணி நேரம் தான் நீட் எக்ஸாம். ஆனா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வீடியோ பாக்குறவங்க 3.25 மணி நேரம் எக்ஸாம் இருக்கு. ரைட், எப்படி சார் அப்படின்னா, சார் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் கொடுக்க போறாங்க. 15 மினிட்ஸ் முன்னாடியே கொடுக்க போறாங்க. 2 o'clock தான் உங்க எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சீல்ல நீங்க வந்து 2 o'clock தான் டிஆர் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்படி பாத்தீங்க அப்படின்னா யூ நோ த கொஸ்டின்ஸ், வாட் ஆர் த கொஸ்டின்ஸ் ஹியர், பயாலஜியோ இல்ல உங்களுக்கு ஈஸியான சப்ஜெக்ட்ல ஒரு 4-5 கொஸ்டின் பார்த்து வச்சுட்டீங்கன்னா, எந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்து வச்சிட்டீங்கன்னா, எல்லாரும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது நீங்க 11th கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு இருப்பீங்க. ரைட்டா? சோ திஸ் ட்ரிக் வெரி வெரி யூஸ்ஃபுல் ட்ரிக் இது. சோ இந்த சீல் வந்து பிரேக் பண்ணக்கூடாது. இது வந்து இட் இஸ் நாட் இல்லீகல். இப்படி பார்த்துக்கலாம் என்ன கொஸ்டின் என்ன ஆன்சர், ஓகே இதுக்கு என்ன கொஸ்டின் என்ன ஆன்சர், இப்படியே பார்த்துக்கலாம். ரைட், ஸோ தட் யூ டோன்ட் பிரேக் த சீ. அதே மாதிரி மேலேயும் பார்க்கலாம், இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்கலாம். அப்புறமேட்டு இப்படி பார்த்தீங்க ரிவர்ஸில் வந்து இந்த சைடில் இருக்க கொஸ்டினும் பார்க்கலாம். ஸோ பை திஸ் வே யூ கெட் லாட் ஆஃப் டைம். ஸோ பை திஸ் வே ஐ சால்வ் அரௌண்ட் 10 கொஸ்டின்ஸ். ரைட், ஸோ இந்த மாதிரி மேலும் டிப்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ரைட், தேங்க்யூ. ஹை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் இன்ஸ்டியூட். ஸோ இந்த வீடியோவில் நீட் எக்ஸாம் எழுதும்போது OMR ஷீட்டை எப்போ ஃபில் பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கலி OMR அப்படிங்கும்போது 180 கொஷின்ஸ் கொடுக்க போகிறாங்க. அந்த 180 கொஷின்ஸ்க்கு OMR நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. இமேஜின் ஒரு கொஷினுக்கு ஒரு 5 செகண்ட் ஆகும் அப்படின்னா கூட 180 கொஷின் இன்டூ 5 செகண்ட்ஸ்னா 900 செகண்ட்ஸ். இட் இஸ் ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் தேவைப்படும். ஸோ OMR ஷேட் பண்றது நிறைய குழந்தைங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, லாஸ்டா ஷேட் பண்ணலாம் அப்படிம்பாங்க. லாஸ்ட் 10 மினிட்ஸ் OMR ஷேட் பண்ண அப்படிம்பாங்க. ஸோ லாஸ்ட் 10 மினிட்ஸ்னா ஆக வேண்டிய டைம் 15 மினிட்ஸ். ஸோ யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் அக்கார்டிங் டு தட். ஸோ OMR ஃபில் பண்றதுல எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிட்டு கடைசியா ஷேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ கடைசியாக ஷேட் பண்ணும்போது உங்களுக்கு 15 மினிட்ஸ் தேவை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. செகண்ட் என்ன அப்படின்னா, அந்தந்த சப்ஜெக்ட் முடிஞ்சது, ஃபிசிக்ஸ் முடிஞ்சது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி முடிஞ்சது கெமிஸ்ட்ரி, பயாலஜி முடிஞ்சது பயாலஜி, பாட்னி முடிஞ்சது பாட்னி அண்ட் ஜுவாலஜி முடிஞ்சது ஜுவாலஜி, அப்படி பண்ணுவாங்க. ஸோ அது வந்து செக்ஷன் வைஸ் ஷேட் பண்றது அப்படின்ட்டு. ஸோ தேர்டா ஒரு டைப் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா கொஸ்டினுக்கும் OMRல உங்களுக்கு என்ன வருமோ அதுக்கு ஒரு மைன்யூட்டா ஒரு டாட் வச்சுட்டு அப்புறமேட்டு ஃபில் பண்ணுவாங்க. சார் இதுல எது பண்ணினாலும் that is your choice. But என்னோட most favorite method என்ன அப்படின்னா, so generally I always recommend students to fill whenever they get little bit of fatigue. அதாவது கொஞ்சம் டயர்டா இருக்கும், பிரைன் ஃபேட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 30 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 40 ஒரு இதுலையும் whenever you feel like உங்க பிரைன் டயர்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும். ஏன்னா பிரைன் திங்க் பண்ணவே முடியல, ஓவர் ப்ரெஷர்ல இருக்கு, நிறைய திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது. ஸோ அது ஷேட் பண்ணும்போது கூட உங்க பிரைனை பேக்ல ஏதோ ஒரு கொஸ்டினை யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ரைட்டா? நீங்களே இல்லை சார் நான் OMR தான் ஷேட் பண்றேன்னாலும் உங்க பிரைன் ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு தான் இருக்கும். ஐ திங்க் நீங்க எக்ஸாம் எழுதும்போது தான் ஃபீல் பண்ணிருப்பீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் முதலே லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் சொல்லியிருக்கேன். கொஷின் பேப்பர்ல லெஃப்ட் ஹேண்ட் விரல் 5th கொஷின் அப்படின்னா 5th கொஷினுக்கு A அப்படின்னு இருக்கும்போது ரைட் ஹேண்டு OMRல 5th A அப்படின்ட்டு நீங்க ஷேட் பண்ணணும். ஸோ ஐ ஜஸ்ட் ரெக்கமெண்ட் லைக் 30 மினிட்ஸ் ஒன்ஸ் 20 மினிட்ஸ் ஒன்ஸ் எப்பெல்லாம் உங்க பிரைன் ஃபேட் ஆகுதோ, அந்த ஒரு லைட்டா ஒரு டயர்ட் ஆகுதோ, அப்போ நீங்க OMR ஷேட் பண்ணும்போது அந்த டயர்ட் ஆகிற டைம் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் ரெக்கமெண்டட் மெத்தட். ரைட், ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுப்போம். ஸோ அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரைட், விஷ் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஹை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் இன்ஸ்டியூட். ஸோ OMR நீட் எக்ஸாமுக்கு ஃபில் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OMR நீங்கள் பண்ணும்போது எக்ஸாம் எழுதும்போது இந்த மாதிரி பென் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் சிலது வந்து இந்த எட்ஜ் வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நீட் எக்ஸாமுக்கு NTA கொடுக்குற பேனாவோட எட்ஜ் வந்து ரொம்ப பிளண்ட்டாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும். ரைட்டா? ஸோ ரஃப் ஒர்க் நீங்க பண்ணுவீங்க. ரஃப் ஒர்க் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, அது மேல கை வைப்போம் இல்லையா? இப்படி ரஃப் ஒர்க் இருக்குன்னா இந்த இடம்லாம் அது மேலதான் வச்சு எழுதுவோம். அப்போ அந்த மே மாசம் நல்லா வெயிலாகவும் இருக்கும், சிலருக்குலாம் ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ கர்ச்சீஃப் எடுத்துட்டு போக முடியாது. ஸோ இந்த வேர்வை அந்த பென் எழுதி ரஃப் ஒர்க் மேல படும்போது அந்த பால் பாயிண்ட்ல இருக்க அந்த மயில், அந்த இங்க் எல்லாம் இது மேல ஒட்டி இருக்கும். ரைட், இப்படியே இருக்கு. ஸோ இமேஜின் பண்ணுங்க, நீங்க கொண்டு போய் OMRல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஷேட் பண்றீங்க. என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஷேட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேல பண்ணீங்க விரல் வச்சீங்கன்னா இது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிடும், எல்லாத்துக்கு மேலேயும் ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ அடுத்து ஒரு 10-15 கொஸ்டினுக்கு ராங்கா ஷேட் ஆகலாம், ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகலாம். ஸோ திஸ் மே அஃபெக்ட் யுவர் OMR. ரைட், அதுக்கப்புறம் ஒயிட்னர் வைக்கவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ எப்பயுமே இதுக்கு என்ன சார், எப்படி சார் தவிர்க்கிறதுனா, whenever you write one question OMR எழுதுறதுக்கு முன்னாடி அந்த பென் இங்கே தான் இந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்த நல்லா ஒரு வாட்டி தேய்ச்சிட்டு, ஷர்ட்ல தேய்ச்சிட்டு இல்லை பேண்ட்ல தேய்ச்சிட்டு எழுதுங்க. ரைட், விஷ் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.
Hi dear students, welcome to Time Institute. எல்லாருக்கும் 3 மணி நேரம் தான் நீட் எக்ஸாம். ஆனா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வீடியோ பாக்குறவங்கலாம் 3.25 மணி நேரம் எக்ஸாம் இருக்கு. ரைட், எப்படி சார் அப்படின்னா, சார் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் கொடுக்க போறாங்க. 15 மினிட்ஸ் முன்னாடியே கொடுக்க போறாங்க. 2 o'clock தான் உங்க எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சீல்ல நீங்க வந்து 2 o'clock தான் டிஆர் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்படி பாத்தீங்க அப்படின்னா யூ நோ த கொஸ்டின்ஸ், வாட் ஆர் த கொஸ்டின்ஸ் ஹியர், பயாலஜியோ இல்ல உங்களுக்கு ஈஸியான சப்ஜெக்ட்ல ஒரு 4-5 கொஸ்டின் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா, எந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்து வச்சிட்டீங்கன்னா, எல்லாரும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது நீங்க 11th கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு இருப்பீங்க. ரைட்டா? சோ திஸ் ட்ரிக் வெரி வெரி யூஸ்ஃபுல் ட்ரிக் இது. சோ இந்த சீல் வந்து பிரேக் பண்ணக்கூடாது. இது வந்து இட் இஸ் நாட் இல்லீகல். இப்படி பார்த்துக்கலாம் என்ன கொஸ்டின் என்ன ஆன்சர், ஓகே இதுக்கு என்ன கொஸ்டின் என்ன ஆன்சர், இப்படியே பார்த்துக்கலாம். ரைட், ஸோ தட் யூ டோன்ட் பிரேக் த சீல். அதே மாதிரி மேலேயும் பார்க்கலாம், இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்கலாம். அப்புறமேட்டு இப்படி பார்த்தீங்க ரிவர்ஸில் வந்து இந்த சைடில் இருக்க கொஸ்டினும் பார்க்கலாம். ஸோ பை திஸ் வே யூ கெட் லாட் ஆஃப் டைம். ஸோ பை திஸ் வே ஐ சால்வ் அரௌண்ட் 10 கொஸ்டின்ஸ். ரைட், ஸோ இந்த மாதிரி மேலும் டிப்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ரைட், தேங்க்யூ. Hi dear students, welcome back to Time Institute. இந்த வீடியோல நீட் எக்ஸாம் எழுதும் போது ஃபாலோ பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். என்ன முதல் விஷயம், தண்ணி எப்போ குடிக்கணும். அண்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், எக்ஸாம் போனதும் என்ன பண்ணணும், எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும். சார் கொஞ்சம் ஃபன்னியா இருக்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்றது, நீங்க எக்ஸாம் ஹால் போறதுக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் முன்னாடி, 2 o'clock எக்ஸாம், நீங்க 1:30 போறீங்கன்னா 1:30 முன்னாடி எப்போ வர சொல்லியிருக்காங்க அந்த டைமுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க சௌச்சாலயத்துக்கு போயிட்டு போகணும். இன்ஃபேக்ட் ரெஸ்ட் ரூம் போயிட்டு போகணும். இதுல ஒன்றும் கூச்சப்படுறதுக்கு இல்லை. ஸோ இன் பிட்வீன் த எக்ஸாம் இஃப் யூ கெட் சம் ப்ரெஷர், ரைட், ஸோ ரெஸ்ட் ரூம் போகணும், நடுவில் ஒரு ப்ரெஷர் வந்துச்சுன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக போயிடும். அவங்க யாராவது அலோவ் பண்ணுவாங்க, ஒரு 5 நிமிஷம் நீங்க போயிட்டு வரதுல யூ கேன் அட்டன் 5 கொஸ்டின்ஸ். திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட் திங், ஸோ எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் நடக்கும்போது அவங்களே வந்து வாட்டர் கொடுப்பாங்க, நிறைய சென்டர்ஸ்ல கொடுப்பாங்க. கொடுக்கும்போது எப்படி சார், எனக்கு தாகமா இருக்கும், மே மாசம் நிறைய தண்ணி குடிச்சிருவா. சார் நிறைய தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா டீஹைட்ரேட் ஆகக்கூடாது, அதுக்காக தண்ணி குடிக்கலாம். ஸோ நிறைய தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா யூ மே கெட் அன் அர்ஜ் டு கோ டு ரெஸ்ட் ரூம். ஸோ ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா நீங்க போகலாம், போயிட்டு வந்தாலும் 5 நிமிஷம், போகாமல் எழுதினாலும் அந்த ப்ரெஷர்லாம் நீங்க ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ மேக் ஷுர் தட் தண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சோண்டு வாங்கிட்டு ஜஸ்ட் மேக் ஷுர் தட் யூ வெட் யுவர் என்டையர் மவுத் பூரா வெட் பண்ணி கொஞ்சமான தண்ணி குடிச்சிடுங்க. ரைட், வெளியே வந்து எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம், யாருமே உங்களை சொல்ல போறதில்ல. ரைட், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் தட் இஸ் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் லாட். ரைட், விஷ் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். நிறைய ஃபுல் டெஸ்ட் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இன்னும் எழுதுங்க. தேங்க்யூ. Hi dear students, welcome back to Time Institute. ஸோ இப்போ நீட் எக்ஸாம்ல டைம் மேனேஜ்மெண்ட் இப்படி அதை பத்தி கொஞ்சம் பேச போறோம். சார் எதுக்கு நிறைய டைம் கொடுக்கணும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு நிறைய டைம் கொடுக்கணும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு குறைவா டைம் கொடுக்கணும் அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஜென்ரலி குழந்தைங்க சொல்லுவாங்க, சார் வந்து பயாலஜி சீக்கிரமா முடிச்சிடணும், அப்பதான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் முடிச்சிடணும், பிசிக்ஸ் ரொம்ப டஃப், அதுக்கு நிறைய டைம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மித் இருக்கு. ரைட், அது ஃபேக்டா மித்தா அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கே தெரிஞ்சிடும். ரைட், சி உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் நிறைய டைம் கொடுக்கணும். நான் பிசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா நான் பிசிக்ஸ் தான் நிறைய டைம் கொடுத்து பண்ணுவோம். ஏன்னா அங்கதான் நான் ஸ்கோர் பண்ண முடியும். ரைட்டா, நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறது சீக்கிரமா முடிக்கணும் இல்லை, நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய பீப்புள் லைக் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுல ஸ்ட்ராங்கோ அதை சீக்கிரமா முடிச்சிடணுங்கிறாங்க. இல்ல இல்ல, நீங்க எதுல ஸ்ட்ராங்கோ அதுலதான் நிறைய நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய ஸ்கோர் பண்ண நிறைய டைம் தேவைன்னா யூ கேன் ஸ்பெண்ட் இன் தட், தெர் இஸ் நத்திங் ராங். ஆனா எது சுமாரா படிச்சிருக்கீங்க, ரொம்ப கம்மியா படிச்சிருக்கீங்களோ அதுக்கு அதுல தெரிஞ்சது மட்டும் தான் அட்டன் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மள சக்சஸ் கிட்ட கொண்டு போகுது. ஸோ மேக் ஷுர் உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட், எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் பயாலஜினா பயாலஜில தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணா நிறைய ஸ்கோர் பண்ணணும். ஸோ எதுக்கு ஸ்கோர் பண்ணுமோ அதுக்கு நிறைய டைமும், எது சுமாராக தான் படிச்சிருக்கோம் அதில் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியாதுங்கமோ அது கம்மியான டைம் தான். ஸோ ஜென்ரலி நான் பயாலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பயாலஜிக்கு நிறைய டைம் கொடுத்து எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணி கொஞ்சம் டஃபான கொஸ்டின் கூட அட்டன் பண்ணி பார்த்து ஐ வில் ஸ்கோர் மோர் மார்க்ஸ் இன் பயாலஜி. பிசிக்ஸ் கொஞ்சம் ஆவரேஜாக படிச்சிங்கன்னா கொஞ்சமாக தான் டைம் தருவேன். கெமிஸ்ட்ரி நான் சுத்தமாக படிக்கலங்கும் போது தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் 5-10 அட்டன் பண்ணிட்டு வரப்போறேன். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு கிவ் டைம். லைக் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு யூ ஹவ் ப்ரிப்பேர்ட். எந்த சப்ஜெக்ட்ல அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியுமோ அதுக்கு நிறைய டைம் கொடுங்க. ரைட், தேங்க்யூ அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். Hi dear students, Neet 2026 எக்ஸாம் எழுதும்போது எக்ஸாம் ஹால்ல முக்கியமான சில விஷயங்கள் தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நெவர் பிலீவ் த கிளாக் இன் யுவர் எக்ஸாம் ஹால். ஏன்னா நீங்க ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ எழுதுறீங்க, அங்க இருக்க கிளாஸ் ரூம்ல 15 நிமிஷம் ஃபாஸ்டா வச்சிருக்கலாம், சில சமயம் 15 நிமிஷம் ஸ்லோவா வச்சிருக்கலாம். அதை பார்த்துட்டு 15 நிமிஷம் ஃபாஸ்டா இருக்கு அப்படின்ட்டு வேக வேகமா எழுதுவீங்க. ஸோ இது நடக்காம இருக்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க ஹால்ல இருக்க ஹால் சூப்பர்வைசர் அவர்கிட்ட என்ன டைம்னு கேளுங்க. 2 o'clock ஆகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டைம் பிளான் பண்ணிக்கலாம். நீங்க யாருமே வாட்ச் எடுத்துட்டு போக முடியாது. ஸோ த பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் திஸ். ஸோ கோரிலேட் பிட்வீன் த ஹால் சூப்பர்வைசர்
அந்த clock in your heart, right? Thank you and wish you all success. இந்த மாதிரி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு kindly do follow our channel. Thank you. Hi dear students, welcome back to Time Institute. சார் இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். என்னன்னா சார் தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும்தான் ஆன்சர் பண்ணிட்டு வரணுமா, இல்ல தெரியாத கொஸ்டின்லையும் சான்ஸ் எடுக்கலாமா? ஸோ சாய்ஸ் ஏதோ ஒன்று ஃபில் பண்ணிட்டு வரலாமா? அப்படிதான் நிறைய பேர் சொல்றது தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் தான் அட்டன் பண்ணணும்னு சொல்றாங்க. நான் என்ன சார் பண்ணட்டும்? சார் இதுல ரெண்டு விதமான விஷயம் இருக்கு. சார் நீங்க ஆல்ரெடி 140 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டீங்க 180ல, மீதி 40 கொஸ்டின்ஸ் இருக்கு. சம் கொஸ்டின்ஸ் ஆக அந்த மீதி இருக்கிற கொஸ்டின்ல 10 கொஸ்டினுக்கு உங்களுக்கு தெளிவா தெரியுது இந்த ரெண்டு ஆப்ஷன் வராது, தீஸ் டூ ஆர் ராங். அப்ப மத்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் வரும் இல்லையா? ஒரு 10 கொஸ்டின் இருக்கு, அதுல 2 ஆப்ஷன் தப்புன்னு தெரியுது, அப்ப மத்த ரெண்டுல ஏதோ தான் வரப்போகுது. ஸோ அந்த 10 கொஸ்டினுக்கு மட்டும் 2 தப்புன்னு தெரிஞ்ச 10 கொஸ்டினுக்கு மட்டும் நீங்க தைரியமா சான்ஸ் எடுக்கலாம். திஸ் இஸ் மை சஜஷன். ஏன் சார் அப்படின்னா அந்த 10ல 4 ரைட்டா வந்தா கூட 4 into 4 is 16 மார்க்ஸ் கிடைச்சிருது. 10ல 4 ரைட்டுனா 6 தப்பு. ஸோ 16 4 ரைட்டுக்கு 6 தப்புக்கு -6. 16 - 6 is 10 மார்க்ஸ். ஸோ 10 மார்க்ஸ்ங்கிறது நம்ம லைஃபே மாற்றக்கூடிய 10 மார்க்ஸ். எஸ்பெஷலி 600, 550, 650 அந்த மாதிரி மார்க்ஸ் வாங்குற குழந்தைங்களுக்கு அந்த 10 மார்க்ஸ் லைஃபே மாற்றிடும். ஒரு மார்க்லயும் 30 பேர் 40 பேர் இருப்பாங்க ஹை மார்க்ஸ்ல. லோவா 400, 450 அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மார்க்லயும் 1000 ரேங்க்ஸ் இருக்கும். ஸோ உங்க ரேங்கிங் அப்படியே மாறிடும். ரேங்கிங் மாறுறதுக்கு சின்னதா ஒரு 10-15 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலே ரேங்கிங் மாறிடும், நல்ல காலேஜும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா தைரியமா நீங்க சாய்ஸ் எடுக்கலாம். சார் எனக்கு நேரம் கொஞ்சம் அவ்வளோ நல்லா இல்லை சார், நான் எப்பயுமே சான்ஸ் எடுத்தா தப்பா போயிடலாம். சார் 10ல 2 இல்ல 3 ரைட்டா வந்தா கூட 3 into 4 is 12 மார்க்ஸ். அப்ப 7 தப்பா -7. 12 - 7 is 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸ் அதிகமா தான் வரும், உங்க ரேங்கிங் பெருசா பூஸ்டப் ஆயிடும். ரைட்? ஸோ விஷ் யூ ஆல் சக்சஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். சின்ன விஷயம் தான் உங்களை ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை கத்துக்கிறதுக்கு கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ அவர் சேனல். ரைட்? Hi dear students, இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன். சார் கிரிக்கெட்ல மட்டும் தான் சார் ஓப்பனிங்ல இருக்கணும், எப்பயுமே லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் இருக்குங்கிறீங்க. நீங்க நீட் எக்ஸாமுக்கு எங்க லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் விஷயம். கொஸ்டின் பேப்பர்ல லெஃப்ட் ஹேண்ட்ல 80th கொஸ்டினுக்கு ஏ அப்படின்னா டேபிள் மேல லெஃப்ட் ஹேண்ட் கொஸ்டின் பேப்பர் மேலையும் ஓஎம்ஆர் ஷீட் மேல ரைட் ஹேண்ட் அதே 80th கொஸ்டின் மேல இருக்கணும். 80th கொஸ்டின் இங்க ஏன்னா அதை பார்த்து அப்படியே ஏ. 81st கொஸ்டினுக்கு பி அப்படின்னா அதை பார்த்து அது கரெக்டா பி. ஸோ ரைட் ஹேண்ட் ஓஎம்ஆர் ஷீட் மேல கரெக்டா 81, 82, 83 லைனா வரணும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் கொஸ்டின் பேப்பர் மேல 81, 82, 83 லைனா வரணும். ஸோ திஸ் இஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் which is very important for your success in NEET examination. Right? Wish you all success and all the very best. கண்டிப்பா சேனலை ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் இந்த மாதிரி நிறைய சிம்பிள் ட்ரிக்ஸ் இட் ஹாஸ் a big impact. அதான் சொல்றேன். ரைட்? Thank you. Hi students, welcome back to our channel. ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸு என்ன மாதிரி ட்ரெஸ் கோடு ஃபாலோ பண்ணணும் எக்ஸாமுக்கு அப்படிங்கிறது. ஸோ எந்த மாதிரி ட்ரெஸ் கோடு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா பேசிக்லி சஜஸ்ட் யூ கைஸ் என்ன சொல்லியிருக்காங்க என்டிஏலனாலும் ஹாஃப் ஸ்லீவ்ஸ் போட்டு போங்க. ஃபுல் ஸ்லீவ்ஸ் அதாவது முழு கை சட்டை பேண்ட்டு போட்டு போகாதீங்க, முழு கை சட்டை போட்டு போகாதீங்க. ஹாஃப் அரை கை சட்டைன்னு சொல்லுவாங்க, ஹாஃப் ஸ்லீவ்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த ஷர்ட்ஸ் போட்டு போங்க. மேலே இந்த மாதிரி ஓவர் கோட் எதுவும் போட்டு போகக்கூடாது. நைட்டாக ஹாஃப் ஸ்லீவ்ஸ் போட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டன் ரொம்ப பெருசாலாம் வச்சு எடுத்துகிட்டு போகாதீங்க. ரைட்டா? ஒரு டிஷர்ட்டு ஹாஃப் ஸ்லீவ்ஸு அன்பிரிண்டட் பிளைன் டிஷர்ட், ஓகே, ரொம்ப பிளைனாக இருக்கிற ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டுக்கோங்க, ஒரு பேண்ட் போட்டு போங்க. ஸ்லிப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மல் ஹவாய் ஸ்லிப்பர்ஸ், பேரகான் ஸ்லிப்பர்ஸ் போட்டு போகிறது பெட்டர். ரைட்? பேரகான்ங்கிறது ஒரு கம்பெனி, சம் ஹவாய் ஸ்லிப்பர்ஸ் யூ கேன் யூஸ். ரைட்? ஸோ வாட் ஆர் த திங்ஸ் விச் ஆர் ஆல் நாட் அலவுடுனா ரிஸ் வாட்ச், மெடல், ட்ராக் பேண்ட்ஸ்லாம் போட்டு போகக்கூடாது. ஜீன்ஸு, குர்தா. ஜீன்ஸ் அப்படின்னா கார்கோ ஜீன்ஸ் சொல்கிறாங்க, 4-5 இருக்கிறது, அதுதான் வந்து நாட் அலவுடுன்னு சொல்கிறாங்க. நார்மல் ஜீன்ஸ் யூ கேன் வேர். குர்தா பைஜாமா நார்மல் ஜீன்ஸாக இருந்தால் போல, அந்த கார்கோ ஜீன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நிறையா பாக்கெட்ஸ் இருக்கும், அது மட்டும் இட்ஸ் நாட் அலவுட். குர்தா பைஜாமா இஸ் நாட் அலவுட். அண்ட் ஷார்ட்ஸு, பிக் பட்டன் டிஷர்ட், ஜிப் பாக்கெட்ஸு, ஷூஸ் தட் ஆர் க்ளோஸ் வித் நோ ஃபீட் விசிபிள், கால் முழுசாக முன்ன மாதிரி ஷூஸ். பேசிக்காக ஒரு ஸ்லிப்பர் போட்டு போங்க, பிரச்சனையே இல்லை. ஸோ விச் ஆர் ஆல் அலவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் ஹாஃப் ஸ்லீவ்டு டிஷர்ட் இஸ் அலவுட், டிஷர்ட்ஸ் ஆர் அலவுட், ட்ரௌசர்ஸ் அலவுட், slippers is allowed, slip on slippers, normal slipper யூஸ் பண்ணுங்க. pants allowed, turban for 6, scandals are also allowed, and clear framed power spectacles. ஸ்பெக்ஸ் போட்டு போலாமா சார் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பெக்ஸ் போட்டு போகலாம். நல்ல கிளியரான இருக்கும், ஃப்ரேம் இருக்கணும். அது வந்து சார் இது வந்து அன்பிரேக்கபிள், பெருசாக மொத்தமாக இருக்கும், பாருங்கள் ட்விஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் போட்டு போகாமல் நார்மலான ஒரு ஸ்பெக்ஸ் போட்டு போங்க. வாட் வி ஆல் யூஸ், ரைட்? நார்மல் ஸ்பெக்ஸ் எடுத்துப்போங்க. ஸோ தீஸ் திங்ஸ் யூ கேன் கேரி. அண்ட் இதுதான் உங்களோட ட்ரெஸ் கோடு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். லைட் க்ளோத்ஸ் வித் லாங் ஸ்லீவ்ஸ் ஆர் நாட் பர்மிட்டட்.
நீங்கள் கல்ச்சுரல் ட்ரெஸ்ஸில் வரணும்னா 2 மணி நேரம் முன்னாடி வரணும். தட் இஸ் யூ ஷுட் பி தேர் பை 12:30 PM. ரைட், அந்த டைமே போனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதை விட ஒரு 1 hour முன்னாடி போகிறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ ஏதாவது டீவியேஷன் இருக்குது என்னோட ட்ரெஸ் கோடில் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் அப்ரூவல் வாங்கணும். ரைட், ஷூஸ் ஆர் நாட் பர்மிட்டட். தயவு செஞ்சு ஷூஸ் போட்டுட்டு போகாதீங்க. ஷூஸ் இஸ் நாட் பர்மிட்டட். ரைட், ஸோ frisking of female candidates will be done inside a closed enclosure by female staffs. Right, ஸோ நம்ம கேர்ள்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளை செக் பண்ணுவாங்க. ஒரு க்ளோஸ்ட் ஒரு பாக்ஸ் இல்லை ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அந்த ரூம்குள்ளே தான் செக் பண்ணுவாங்க. அது ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் தான் பண்ணுவாங்க. ரைட், ஸோ யூ நீட் நாட் வரி அபவுட் தட். I hope you have liked this video. இந்த ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க, இதெல்லாம் பாட். ரைட், do well, be positive. Thank you and all the best.